எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் திரைப்பட இயக்குனர் மற்றும் பாடலாசிரியர் பட்டுராம் செந்தில். எங்கள் தெய்வம் கேப்டனை பற்றி பேசுவோம். தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா, ஈன்றதை செய்வோம் இல்லாதவர்க்கே என்கிற எங்கள் கேப்டனின் பொன்மொழிகளை தொடர்ந்து நட்பு நட்பு எப்படி இருக்கணுங்கிறது எங்கள் கேப்டனுக்கு எல்லாம் தெரியும். அதாவது ஒரு வள்ளல், கருணை எல்லாமே நம்மளுக்கு தெரிஞ்சதான். அவருடைய நட்பு எந்தளவு ஆழமானதுங்கிறத நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினி சார் அவரோட நட்பாக இருக்கட்டும், அவர் அதீதமான நட்பு வச்சுருந்தது நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும். இப்ராஹிம் ராவுத்தர் அவங்க மேலே வச்சுருந்த நட்புக்கு அளவே இல்லை. இவர் மேலே வச்சுருந்த நட்புக்கும் அளவே இல்லை. அந்த அளவுக்கு ரெண்டு பேரும் ரொம்ப உயிர்க்குயிராக நேசித்த நண்பர்கள். இன்னைக்கு நம்ம அந்த நட்புகளை கொஞ்சம் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நட்புன்னா என்ன அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன உதாரணமாக ஞான சம்பந்தன் ஐயா அவர்கள் ஒன்று சொல்கிறாங்க. அதை பேசிட்டு அப்படியே போவோம். ஒரு நட்புங்கிறது எப்படி இருக்கணும் அவங்க சொல்கிறாங்க. ஒருத்தர் அவங்க ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறதுக்காக பணம் ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போது அவங்க சொந்தக்காரங்கள்ட்டெல்லாம் அவங்க இந்த மாதிரி ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும், கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கன்னு எல்லாத்தையும் கேட்கும்போது வழக்கமாக எல்லோரும் சொல்லுவாங்கல்ல, கொஞ்சம் முன்னாடி கேட்டுருக்கக்கூடாதா, இப்போதான் கொடுத்து விட்டேன் என்ன நீ அப்படின்றது மாதிரி ஒவ்வொருவரும் கடந்து போயிடுறாங்க. அப்போது ஒரு சோகம் அப்படி உட்காரும்போது அவருக்கு ஒரு ஃபோன் வருது. அந்த ஃபோனை எடுத்து அவர் பேசும்போது, தெரியும் நீ ஊரு பூரா கடன் கட்டிக்கிட்டு இருக்கிறியா, கேள்விப்பட்டேன், ஸ்கூல் ஃபீஸ் தானே கட்டணும், நான் கட்டிட்டேன், நீ போ என்று அவருக்கு உயிருக்கிறான் நண்பர் ஃபோன் பண்ணி சொல்கிறாரு. அதுக்கு ஐயா சொல்கிறாங்க, உறவு என்பது கண்ணீரை துடைப்பது உறவு, கண்ணீர் வராமலே தடுப்பது நட்பு. திருக்குறள் மாதிரி சொல்கிறாங்க பாருங்க. கண்ணீரை துடைப்பவர்கள் உறவு, கண்ணீரே வராமல் தடுப்பது நட்பு. எவ்வளோ அழகான அந்த நட்பை பற்றி சொல்லிட்டு இருக்காங்க பாருங்க. இப்போ பாருங்க, நம்ம கேப்டனுக்கும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கும் உள்ள ஒரு நட்பை பார்ப்போம். பாபா ஷூட்டிங்கில் சிங்கப்பூருக்கு கலை நிகழ்ச்சி நடத்தணும், நம்ம சங்கக்கடை அடைக்கணும்னு கேப்டன் போய் பேசுகிறாங்க. அவருடைய நட்புக்கு ரீதியாக வந்துடுறாங்க. அதே போல் சிங்கப்பூரில் ஷோ நடக்குது. இப்போ போகும்போது ஒரு சுவாரஸ்யமான நிகழ்வு. ரஜினி சார் வர்றதுக்கு கொஞ்சம் ஆர்வமாக இருந்தாரா இல்லை ஆர்வம் இல்லாமல் இருந்தாராங்கிறது தெரியாது. ஆனால் வந்த பிறகு ரொம்ப ஆர்வமாயிட்டார். இப்போ 7 பஸ்ஸில் சிங்கப்பூர்லேருந்து போகிறாங்க நடிகர் நடிகைகள்லாம். போகும்போது சூப்பர் ஸ்டார் ரொம்ப என்ஜாய்மெண்ட் ஆகிட்டாரு. அதாவது ஒவ்வொரு பஸ்ஸில் ஏறி ஏறி கலாட்டா பண்ணி ஜாலியாக இருந்துருக்காரு. ரொம்ப ரொம்ப ஜாலியாக எல்லாருமே சொல்கிறாங்க, ரொம்ப ஜாலியாக இருந்த தருணம் கேப்டன் இவர் சூப்பர் ஸ்டார்னு சொல்லி எல்லாரும் சொல்லுவாங்க. அப்போது என்ன பண்ணிட்டாருன்னா, இவர் போகும்போது இவர் ஒரு சூட்கேஸில் இவரோட ட்ரெஸ் எல்லாம் வச்சுட்டு இருக்காங்க. 7 பஸ்ஸில் எந்த பஸ்ஸில் வச்சாருக்கிறத மறந்துட்டாரு. பஸ் போய் இறங்கிட்டாங்க. இறங்கிட்டு எல்லாரும் அடுத்த நாள் ஷோவுக்கு எல்லாம் ரெடி ஆகிட்டு இருக்காங்க. பார்த்தா இவர்கிட்ட ட்ரெஸ் இல்லை. ட்ரெஸ் இல்லாமல் நிற்கிறாங்க. அப்போ டவலை கட்டிட்டு நிற்கும்போது ஒருத்தர் போய் என்ன கேட்கும்போது அவர் இது மாதிரி என் சூட்கேஸ் எங்கே மிஸ் பண்ணிட்டேன். அந்த தேடி எடுக்க முடியாது. உடனே என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது சூப்பர் ஸ்டாரே சொல்லியிருக்காங்க, போய் விஜய்கிட்ட ட்ரெஸ் இருக்கும், வேட்டி சட்டை இருக்கும், வாங்கிட்டு வாங்க அப்படின்ட்டு இருக்காரு. விஜயகாந்த் அவளு மேலே அதான் பற்றுங்கிறது. நேராக போயிட்டு கேப்டனோட ட்ரெஸ்ஸு வெள்ளை வேட்டி வெள்ளை சட்டையை வாங்கி அதை போட்டுட்டு தான் அந்த ஷோக்கே சூப்பர் ஸ்டார் வந்தாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும், கேப்டன் ட்ரெஸ்ஸுங்கிறதுனால சூப்பர் ஸ்டாருக்கு கொஞ்சம் லூஸாகவே அந்த ட்ரெஸ் இருக்கும். நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த விழாக்களில். அப்படி கேப்டனை சூப்பர் ஸ்டார் நம்புவாங்க. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா எல்லாம் ஷோ முடியுது. ஷோ முடிச்சுலாம் கிளம்புறாங்க. கிளம்பும்போது பார்த்தீங்கன்னா எல்லாரும் பஸ்ஸில் ஏறிட்டாங்க. சூப்பர் ஸ்டார் மட்டும் இந்த ரசிகர்கள் மத்தியிலையும் பத்திரிகைகள் மத்தியிலையும் கொஞ்சம் மாட்டிக்கிட்டாரு. அப்போ எல்லாரும் பஸ்ஸில் இருக்காங்க. கேப்டன் எல்லாம் பார்க்குறாங்க. பார்த்துட்டு எங்கே அண்ணனை காணோம் அப்படிங்கும்போது திரும்பி பார்த்தா அங்கே அண்ணன் சூப்பர் ஸ்டாரு வர முடியாமல் அப்படி தள்ளிட்டு தவிச்சிட்டு நிற்கிறாரு. உடனே இங்கேருந்து கேப்டன் போகிறாரு. அவர் எப்பயுமே போட்ட ஒரு துண்டு ஒன்று போட்டிருப்பார். அது அவர் எப்பயுமே அது வச்சுருப்பாங்க. நேராக போகிறாங்க. அந்த துண்டு அப்படி அதான் அந்த நம்ம சிவாஜி ஐயா இறக்கும்போது அந்த கூட்டத்தை விளக்குன விதத்தை நம்ம பார்த்துருவோம்ல, அதே மாதிரி ஐயா கேப்டன் போயிட்டு ரசிகர்களையும் பத்திரிகையாளரையும் நகர்த்தி அப்புறப்படுத்திட்டு அப்படியே கேப்டன் வேற சூப்பர் ஸ்டார் அழைச்சிட்டு உட்கார வச்சுட்டு, அண்ணே உங்களுக்கு எதுவும் ப்ராப்ளம் பண்ண எதுவும் டாக்டர்கிட்ட போகலாமா அப்படின்னு சொல்லி விசாரிக்கிறாங்க. அதை நெகிழ்வாக சூப்பர் ஸ்டார் பதிவு பண்ணுறாரு. அவ்வளோ பெரிய கூட்டத்தை ஒதுக்கி என்னை பூ போல அழைச்சிட்டு உட்கார வச்சாரு. அது மாத்திரம் இல்லாமல்
டாக்டரை போகலாமான்னா எதுவும் ப்ராப்ளம் பண்ணான்னு ஒரு அன்போடு விசாரித்தாங்க. என்னால் அது மறக்கவே முடியாது அப்படின்னு சொல்லி சூப்பர் ஸ்டார் பதிவு பண்ணுறாங்க. அது மாத்திரம் இல்லை, சென்னையில் ராமச்சந்திராவில் சூப்பர் ஸ்டார் வந்து உடம்பு சரியில்லாமல் படுத்திருக்காங்க. அப்போ வந்து கேப்டன் வந்து பார்க்க வர்றாங்க. கூட்டம் க்ரௌடு ஃபுல்லாக இருக்குது. என்ன அப்படின்னா ட்ரீட்மெண்ட் சரியாக பண்ண முடியலை சூப்பர் ஸ்டாருக்கு. டாக்டர்லாம் தவிக்கிறாங்க. பார்த்திங்கன்னா ரசிகர்கள் கூட்டம், அதே மாதிரி பத்திரிகையாளர்கள் கூட்டமும் அதிகமாக இருக்கிறதுனால எதுவுமே பண்ண முடியல. கேப்டன் அங்கேருந்து வர்றாங்க, இதை கேள்விப்பட்டு வர்றாங்க. வந்து பார்த்துட்டு சத்யநாராயண்ட்ட என்னன்னு கேட்குறாங்க. இது மாதிரி விஷயத்த சொல்லுகிற போது உடனே அவருக்கு டபுள் தான் எல்லாமே. டபுள் எடுத்து அப்படியே எல்லாரையும் அப்புறப்படுத்துகிறாங்க. அப்புறப்படுத்தி போலீஸை பாதுகாப்புக்கு வச்சுட்டு உடனே போய் சார்கிட்ட சொல்கிறாங்க, சூப்பர் ஸ்டார்ட்ட, அண்ணே நான் வேணா இங்கே வந்து ரூம் போட்டு தங்கிட்டுமாண்ணே, இன்றைக்கி ட்ரீட்மெண்ட் பண்ணுற வரையும் நான் இருக்கட்டுமாண்ணே, எந்த பிரச்சனையும் வராமல் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது நெகிழ்ந்து போயிட்டார் கேப்டன். இவர் சூப்பர் ஸ்டார். என்னங்க இது, யார் பண்ண முடியும்? பவுன்சரா அவர் சொல்கிறாரு. அவர் அந்த இடத்துல அவர் ஒரு அவர் ஒரு நடிகர்னோ ஒரு அவர் 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 யாருன்னு அவர் பார்க்கலங்க, மனிதர், அவ்வளோதான். நான் ஒரு மனுஷன். இன்னும் சக மனிதருக்கு ஒரு நெருக்கடி இருக்கும்போது அதை பார்த்துட்டு கடந்து போகாமல் நின்று அதை சரி பண்ணணும்னு நினைக்கிறாரு பாருங்க, அவர் தானே மனுஷன். அதான் கேப்டன். நெகிழ்ந்து போயிட்டார் சூப்பர் ஸ்டார். எல்லாம் வருவாங்க, வந்து பார்த்துட்டு நலம் விசாரிப்பாங்க, போவாங்க. இவர் அப்படி இல்லை. உங்களுக்கு தேவை என்னங்கிறத செய்யக்கூடியவர், தேவை எரிஞ்சு செய்கிறது தான் மனுஷன். அதுதான் கேப்டன். அதை வந்து முழுமையாக உணர்ந்தவர் சூப்பர் ஸ்டார். அது போல் ரொம்ப கேர் எடுத்து கேப்டன் அவர் மேலே ஒரு பற்றா இருந்தார். இப்போ இவங்களுக்கும் இதுக்கு முன்னாடியே ஒரு சம்பவங்கள், நட்பாக வேண்டிய சம்பவங்கள் இருந்தது. ஆனால் இவங்களுடைய அதிகமான நட்பு எங்கே உருவாச்சுன்னா கலை நிகழ்ச்சிகள் போகும்போது தான் அதிகமாக உருவானது. அதுக்கு முன்னாடி ஒரு வாய்ப்புகள் கிடைச்சிது, ஆனால் அது மிஸ் ஆனது. என்னென்னா முரட்டுக்காலை அப்படிங்கிற படத்துக்கு சூப்பர் ஸ்டார் ஹீரோ அந்த டிசைன் பண்ணுறாங்க. பண்ணும்போது அதோட வில்லன் யாருன்னா நம்ம கேப்டனை தான் தேர்வு பண்ணியிருக்காங்க. நம்ம ரஜினி கூட நடிக்க போகிறோம் ஓகேன்னு இவரும் ஒத்துக்கிட்டாரு. ஆனால் இப்ராஹிம் ராவுத்தர் ஒத்துக்கவே இல்லை. விஜய், நீ ஒரு முறை வில்லனாக நடிச்சிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் ஜென்மத்துக்கு நீ வில்லனாக தான் இருக்கணும், ஹீரோ ஆகவே முடியாது, தயவு செய்து கொஞ்சம் அமைதியாக இருக்குன்னு சொல்கிறாரு. கேப்டனுக்கு அப்போ வந்து படங்கள் பெருசாக இல்லாத காலகட்டங்கள். சரி, நடிக்கலாம்னு ஒரு ஆசை இருந்தாலும் அதை பண்ண முடியல. இப்ராஹிம் ராவுத்தர் வந்து தடுத்துட்டார். அதாங்க நட்பு. அன்னைக்கு அவர் செஞ்ச நல்ல விஷயம் இன்னைக்கு நம்மளுக்கு கேப்டன் தெய்வமாக இருக்கிற வரைக்கும் அந்த ட்ராவலில் நம்ம ராவுத்தர் ஐயா மிகப்பெரிய பங்காற்றிருக்கிறாங்கிறது உண்மை. அன்னைக்கு தடுத்ததான் இன்னைக்கு மிகப்பெரிய நடிகராக, பெரிய ஹீரோவாக நமக்கு வெளிப்படுத்துனாங்க. படத்தில் மட்டும் ஹீரோ இல்லை, உண்மையிலே ஹீரோன்னு இந்த உலக மக்கள் நிரூபிச்ச தருணம் நம்ம பார்த்தோம். எப்படிப்பட்ட மனிதர் கேப்டன், சூப்பர் ஸ்டார். கேப்டன் உடல்நல குறைவாக இருக்கும்போது எல்லாருமே வந்து பார்த்தாங்க. நம்ம முதலமைச்சராக இருக்கட்டும், எதிர்கட்சி தலைவர், அதாவது அரசியல் தலைவர்கள் நிறைய பேர் வந்து பார்த்தாங்க. அதே போல் நடிகர்களும் நிறைய பேர் வந்து பார்த்தாங்க. அப்போ சூப்பர் ஸ்டாரும் வந்து வீட்டில் வந்து பார்த்துட்டு நொடிஞ்சு போயிட்டார் சூப்பர் ஸ்டார். அது நல்லா தெரிஞ்சுது அந்த விஷயத்தில் பார்க்குறாரு. ஏன்னா கேப்டன் எப்படி இருந்தார், அதை எப்படி வந்து ஒரு கட்டுக்கோப்பாக வந்து வழி நடத்திட்டு வந்திருந்தாருங்கிறது எல்லாமே வந்து நம்ம சூப்பர் ஸ்டார் தெரியும். அது மாத்திரமில்லை, அரசியல்லையும் முதல் தேர்தலையே வெற்றி பெற்று எம்எல்ஏ ஆனார், 2வது தேர்தலையே எதிர்கட்சி தலைவரானார். இந்த வெற்றி இதெல்லாம் இப்படிப்பட்ட ஒரு ஆளுமை மிக்க ஒரு மனிதர். உடல்நல குறைவாக உட்காருக்கும் போது அதை பார்த்துட்டு சூப்பர் ஸ்டாருக்கு மனம் கலக்கிட்டார். நீ கடைசியில் அந்த பதிவில் பார்த்தீங்கன்னா தெரியும், கடைசியில் 2 கையை கேப்டனோட கன்னத்தில் வச்சுக்கிட்டு அப்படியே நிற்பார். அந்த புரிதலுக்கு வந்து என்ன சொல்லவே வார்த்தையே இல்லை. அந்த அன்புக்கான வார்த்தையே இல்லை. அந்த அளவுக்கு அவர் 2 கையை அப்படி வச்சுக்கிட்டு கேப்டனை, உங்களுக்கு இந்த நிலை வந்திருக்கவே கூடாது அப்படின்ற ஒரு சொல்கிற மாதிரி இருக்கும். அந்த நிலையை பார்த்துட்டு ரொம்ப தடுமாறி சூப்பர் ஸ்டார். காரணம், கொஞ்ச நாள் பழகுனாலும் அந்த நட்புக்கான வீரியம் வேற இல்லை. இவங்க 2 பேரும் இணைந்து நிறைய நடிச்சிருக்காங்க. இணைந்து இல்லை, நிறைய நடிச்சிருக்காங்க. இவர் படத்துக்கு அவருக்கு போட்டியாக இருக்கும், அவருக்கு போட இவருக்கு போட்டி, இதெல்லாம் நிறைய நடந்திருக்கு. ஆனால் இவங்க நெருங்கிய பழகிய நட்புகள் அதிகமாக இவங்களுக்கு இல்லை. இந்த சங்கத்துக்கான கடன் அடைக்கிறதுக்காக இவங்க சேர்ந்து செஞ்ச விஷயங்கள் இருக்குல்ல, அதுக்கு பிறகுதான் அதிகமாக இவங்களுக்குள்ள நட்புகள் அதிகமானது. இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டாரால் அதை மறக்கவே முடியல. அதனால தான் கேப்டன் இறந்தப்போ வந்துட்டு உண்மையிலேயே ரொம்ப வருத்தப்பட்டு பேசினாங்க. இப்படிப்பட்ட மனிதர் ஆளுமை இருந்திருக்க வேண்டும், இவர் இருந்திருக்க வேண்டிய மனிதர் அப்படின்னு சொல்லி எல்லாருமே நிகழ்ந்து பேசிட்டு போன தருணங்கள். கேப்டன் நட்புக்கு இலக்கணம், ஈகைக்கு இவரே இலக்கணம், கருணை, வள்ளல், எங்கள் தெய்வம் கேப்டன்
எங்கள் கேப்டனை நாங்கள் இழந்திருக்கிறோம். என் கேப்டன் கோயில் உருவாகிட்டு இருக்கு. மிக விரைவில் கும்பாபிஷேகம் நடக்கும். பல பக்தர்கள் வருவார்கள். இதெல்லாம் மிக விரைவில் நடக்க போகிறது. நாங்கள் ரொம்ப அந்த நாளை எதிர்பார்த்து காத்திருக்கிறோம். எங்கள் தெய்வத்தின் கோயிலை பார்ப்பதற்காக ரொம்ப ஆவலா இருக்கோம். இன்னும் கேப்டனை பத்தி நம்ம நிறைய பேசுவோம். நன்றி, வணக்கம்.